வணக்கம். கலியுக மந்திரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்பான நண்பர்களே, இந்த உலகில் எது நிலையானது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நாம் தேடும் ஆனந்தம், நாம் விரும்பும் வசியம், நாம் அடையத் துடிக்கும் வெற்றி, இவைதான் நிலையற்றவையா? ஆனால் ஒரு சக்தியால் இவை அனைத்தையும் நிரந்தரமாக்க முடியும். அந்த பேராற்றல் மிக்க இரகசியமான உபாசனையைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். மதன மோகினி உபாசனை. இந்த உபாசனையின் மகிமைகள் என்ன? யார் செய்யலாம்? எப்படி செய்யலாம்? இதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பெரும் நன்மைகள் என்னென்ன? அனைத்தும் விரிவாக பார்ப்போம். விஷயத்திற்குள் செல்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த இரகசியம் அனைவருக்கும் சென்றடையட்டும். முதலில் மதன மோகினி யார் என்று தெரிந்து கொள்வது அவசியம். இவள் சாதாரண தேவதை அல்ல. பராசக்தியின் அம்சமாக மன்மதனின் மோகன சக்தியின் மூலமாக விளங்குபவள். இவள் எங்கே தோன்றினாள்? அசுரகுல மன்னர்கள் இவளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க பெரும் தவங்களை செய்து இவளை தன் மோகன சக்தியுடன் பூமிக்கு வரவழைத்தார்கள். ஆனால் மோகினி என்பது ஒரு தனி சக்தியின் உருவம். இவள் உருவத்தின் அழகால் மட்டுமல்ல, இவளது அசுர சக்தியின் வசியத்தால் தான் அதிபயங்கரமானவளாக கருதப்படுகிறாள். இந்த கலியுகத்தில் சாதாரண மனிதர்களுக்கு எதை அடைய முடியவில்லையோ அதை மிக எளிமையாக ஈர்த்து தரும் ஒரு சூட்சும சக்திதான் மதன மோகினி. உபாசனை என்றால் என்ன? ஆழமான நம்பிக்கை, சரியான மந்திர உச்சாடனம் மற்றும் கடுமையான விதிமுறைகள் மூலம் ஒரு சக்தியை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து அதனிடமிருந்து நன்மைகளை பெறுவதுதான் உபாசனை. இப்பொழுது இந்த உபாசனையின் பிரதானமான நன்மைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதை பொறுமையாக கேட்டு உங்கள் வாழ்வில் இவை எந்தெந்த வழிகளில் உதவும் என்று உணருங்கள். முதல் காந்தவசியம். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும். எதிரில் இருப்பவர் உங்களை எதிர்த்து பேசாமல் நீங்கள் சொல்வதை கேட்கும் நிலை உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கருத்து நிராகரிக்கப்படாது. சமூகத்தில் உங்களை ஒரு சக்தியாக பார்க்கும் நிலை வரும். இதுவே மோகினியின் பிரதானமான ஆசீர்வாதம். இரண்டாம், செல்வ வளம். மகாலட்சுமிக்கு இணையாக செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவள் மோகினி. ஆனால் இவள் தரும் செல்வம் திடீர் அதிர்ஷ்டமாக இல்லாமல் வசியத்தின் மூலம் தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் உங்களை வெற்றியடையச் செய்து நிரந்தரமான செல்வத்தை அள்ளித்தரும். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். பணம் வருவது எளிமையாகும். மூன்றாவது, மன நிம்மதி மற்றும் குடும்ப ஒற்றுமை. கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டை, மனக்கசப்பு, பிரிவினை ஆகியவை நீங்கி இருவருக்கும் இடையில் ஒரு புதிய ஆழமான ஈர்ப்பு உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவர் மத்தியிலும் ஒரு மோகன பிணைப்பு உருவாகி வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் தாண்டவமாடும். நான்காம், தொழில் என் உத்தியோக வெற்றி. உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அங்கீகாரம் ஆகியவை தாமதமின்றி உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள், முதலாளிகள் என அனைவரும் உங்கள் மீது அதிக அன்பும் மரியாதையும் காட்டுவார்கள். எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அடியோடு ஒழியும். நண்பர்களே, இது ஒரு சாதாரண பூஜை அல்ல. இது ஒரு உயர்நிலை உபாசனை. எனவே இதற்கு சில முக்கியமான இரகசிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த உபாசனை செய்வதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கூட சொல்லக்கூடாது. இரகசியம் காக்கப்படும் வரைதான் இதன் சக்தி அதிகரிக்கும். உபாசனை காலத்தில் அசைவம், மதுபானம், பாலியல் எண்ணங்கள் ஆகியவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உடலையும் மனதையும் இடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இந்த பூஜைக்கான மந்திரம், சரியான தியான நேரம் மற்றும் தார்ப்பண முறைகள் ஆகியவை இரகசியமானவை. எனவே ஒரு சரியான குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த உபாசனையை தொடங்கக்கூடாது. தவறான உச்சாடனம் பெரும் துன்பங்களை தரும். உபாசனையில் வெற்றி பெற்றவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும். மோகினி தரும் செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த உபாசனைக்குரிய சரியான மந்திரத்தை குருவிடமிருந்து
தீட்சையாக பெற வேண்டும். அதுவே சிறந்த பலனை தரும். இருந்தாலும் உபாசனையின் துவக்கத்தின் ஒரு பகுதியாக மூலமந்திரத்தின் சக்தியை நான் இப்போது உங்களுக்கு உணர்த்துகிறேன். பூஜைக்குரிய நேரம் பொதுவாக அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் இந்த உபாசனை தொடங்கப்படுகிறது. இரவின் நடுப்பகுதி, அதாவது நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையிலான காலம்தான் மதன மோகினிக்குரிய சக்தி வாய்ந்த நேரம். உச்சாடனம். நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும்போது மோகினியின் அழகிய ரூபத்தை உங்கள் மனதில் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். மோகினி உங்கள் முன் வந்து நிற்பதாக கற்பனை செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இது ஒரு சக்தி வாய்ந்த உபாசனை என்பதால் இதில் சில விபரீதங்களும் உண்டு. மதன மோகினி உபாசனையை சில தவறான மாந்திரிகள் மற்றவர்களை வசியப்படுத்த, அதாவது அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர பயன்படுத்துகிறார்கள். இது அசுர குணம். இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். மோகினி அள்ளிக் கொடுப்பாள். ஆனால் உபாசகர் பேராசை கொண்டால் அந்த செல்வத்தால் அவருக்கு மன நிம்மதி இல்லாமல் போகும். மந்திரத்தை முறைப்படி குருவின் வழிகாட்டுதலுடன் செய்யாவிட்டால் அதன் பின்விளைவுகள் மிக தீவிரமாக இருக்கும். சரியான குரு உங்கள் பக்கபலமாக இருந்து உபாசனையின் முடிவில் அந்த சக்தியை தெய்வீக வழியில் நிலைநிறுத்த உதவுவார். எனவே குரு வழிகாட்டுதல் மிக மிக அவசியம். இந்த உபாசனையை சரியாக செய்து முடிக்கும்போது உபாசகரின் வாழ்வில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். உங்கள் முகம், கண்கள் மற்றும் வார்த்தைகளில் ஒரு புதிய ஒளி தோன்றும். நீங்கள் பேசியே உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், பயங்கள், தோல்வி மனப்பான்மை ஆகியவை நீங்கி வெற்றிக்குரிய தன்னம்பிக்கை உருவாகும். நீங்கள் எதை வேண்டினாலும் அந்த மோகன சக்தி உங்களை தேடி வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தரும். இதுதான் மதன மோகினி உபாசனையின் ஆதி ரகசியம். இந்த உயர்நிலை உபாசனையின் முழுமையான பலனையும் சரியான மந்திர தீட்சையையும் நீங்கள் பெற விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தந்து உங்கள் உபாசனை வெற்றிகரமாக அமைய உதவுவேன். இந்த மகத்தான மதன மோகினி உபாசனை ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு அபூர்வ ரகசியம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உபாசனையை எங்களை இப்போது தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளியாகவும் வசியமாகவும் செல்வ செழிப்பாகவும் மாறட்டும். நன்றி, வணக்கம்.